ஆதி நீதியை இந்த தரணியிலே நிலைநாட்டிட ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமைக்காக போராடும் மர்மயோக அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆன்ம வணக்கம். நிலம், நீர், நெருப்பு, காற்று என்ற ஐம்பூதங்களால் இந்த தரணி உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஐம்பூதங்களினுடைய அமைப்பினை நாம் உணர்ந்து அந்த அமைப்பினை நாம் சீர்படுத்தி அந்த அமைப்பின் வழியாக நாம் பயணத்தை மேற்கொள்ளவில்லை என்றால் நாம் முன்னும் அடைந்த பிறவியாகிய விலங்கியல் பிறவிக்கு திரும்ப வேண்டியதுதான். இதிலே நா என்ற நிலம், மா என்ற நீர், சி என்ற தீ அக்னி, வா என்ற காற்று, யா என்ற விண்நிலை ஆகாய நிலை, இந்த 5 பூதங்கள் முழுமையாக இருக்கிறது. 6வது பூதம் 7வது பூதம் என்று கற்பிப்பதெல்லாம் குழப்பத்தை உருவாக்கக்கூடியது. இந்த 5 பூதங்களிலே அனைத்துமே அடங்கி இருக்கின்றது. இதில் அடங்காதது எதுவும் இல்லை. ஆகவே 6, 7 பூதங்கள் என்று கற்பிப்பதெல்லாம் வீண் குழப்பத்தை மட்டுமே உருவாகும். இதிலே மனிதனாக பிறக்கின்ற ஒருவனுக்கு மட்டுமே நடு நின்ற பூதமாகிய சி என்ற பூதத்திலே மையம் கொள்ள முடிகிறது. சி என்ற பூதத்திலே மையம் கொள்ள மனிதனுக்கு ஒருவனால் மட்டுமே முடிகிறது. சி என்றால் மனம். இந்த மனம் நாம் பிறக்கின்ற பொழுது சுத்த மனமாக இருக்கிறது. எந்த எண்ணங்களும் தோன்றாத ஒரு சுத்த மனம். இந்த சுத்த மனத்தில் ஆதி உலக தொடர்புகளால் ஏகப்பட்ட பதிவுகளை ஏற்றி அந்த பதிவுகள் எல்லாம் மா என்ற நீர்பூதத்திலே பதிவுகளாக தங்கி தேங்கி விடுகிறது. சதாகாலமும் இந்த சி என்ற சுத்த மனத்திலே களங்கம் படும்படியான எண்ணங்கள் தான் மிகவும் அதிகமாக இருக்கின்றன. புற உலக ஆரிய உலக தொடர்புகள் எல்லாம் நமக்கு பழுதை மட்டுமே தருகின்றன, கேடு மட்டுமே தருகின்றன. அக்கேடுகளுடைய நினைவுகள் எல்லாம் நம்முடைய சித்தம் என்று சொல்லக்கூடிய நீர்பூதத்திலே கலந்து அவை படிந்து விடுகிறது. இப்பொழுது இந்த சுத்த மனம் சதாகாலமும் புறவுலக எண்ணங்களை ஈர்த்துக்கொண்டே இருக்கின்ற ஒரு மிக கேவலமான நிலைக்கு சென்று விடுகிறது. காரணம், வலுக்கட்டாயமாக திணிக்கப்பட்ட புறவுலக பாடங்கள் திணிக்கப்பட்டே பயிலுவிக்கின்ற விஞ்ஞானம், சரித்திரம், மொழி சம்பந்தப்பட்ட பாடங்கள் இவையெல்லாம் இந்த மனதை தாக்கிக் கொண்டே இருந்து பின் இந்த மனது அதனை ஈர்த்து கொள்கின்ற ஒரு இழிவான நிலைக்கு வந்து விடுகிறது.
அந்த எண்ணங்களிலிருந்து விடுபட மனதிற்கு முடியாமல் போய் இந்த சுத்த மனம் எப்பொழுதும் அசுத்த மனமாக இருக்கிறது. இந்த புற உலகத்திலே பல வகையான சேர்க்கைகள் இருக்கின்றன. ஓர் உயிர் முதல் ஆறறிவு மனிதன் வரை, விஷ ஜந்துக்கள் முதல் ஞானிகள் வரை பல வகையான சேர்க்கைகள் இருக்கின்றன. அவை ஒன்றோடு ஒன்று உறவாட நேருகின்ற தருணம் ஏற்படுகின்ற பிணக்கங்கள் பயமாகவும் அச்சமாகவும் பகையாகவும் மாறி நம்முடைய சுத்த மனத்திலே அவை எண் குணங்களாக மாறி தனித்தனியாக பிரிந்து எண் குணங்களாக மாறி பின் அவை நம்முடைய சித்தத்திலே பதியத் தொடங்குகிறது. இந்த மனம் இந்த புற உலக எண் குணங்களுடைய ஈர்ப்பினை விட முடியாமல் தவிக்கின்றது. ஆகவே தான் இந்த சுத்த மனம் என்றுமே அசுத்த மனமாக உள்ளது. இந்த சி என்று சொல்லக்கூடிய இந்த மனம்தான் பஞ்சபூதங்களுக்கு நடுநின்ற நடுவாய் இருக்கிறது. இப்படி இந்த மனம் தாங்குகின்ற ஈர்க்கின்ற இந்த புற உலக சம்பந்தப்பட்ட எண்ணங்களால் அது நிகழ்காலத்தில் நிற்க முடியவில்லை. கடந்து போன விஷயங்கள் இல்லாவிட்டால் கடந்து போன விஷயங்களை பின்தொடரும் எதிர்கால விஷயங்கள் மட்டுமே ஈர்க்கக்கூடிய இந்த மனதால் நிகழ்காலத்தில் என்ன நடக்கிறது என்பதை உற்று கவனிக்க முடியாத ஒரு வலு இழந்த நிலையிலே இந்த மனம் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் சுத்தமாக இந்த மனம் நிகழ்கால தொடர்பை இழந்துவிட்டது. அது வெளி உலக புற உலக பதிவுகளின் தாக்கத்தால் வலுவிழந்து அதிலேயே சிக்கிக் கொண்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் அது சித்தத்திலே தங்கி தேங்கி அந்த பதிவுகளையும் அது உள்வாங்க தொடங்குகிறது. சும்மா இருப்பதற்கு இந்த மனதால் முடியவில்லை. சும்மா இரு சொல்லற என்று ஒரு அடியார் பாடுகின்றார். சதா காலமும் இந்த அனுபவங்கள் சொல் வடிவாக எண்ணங்கள் வடிவாக இந்த மனதை தாக்கிக் கொண்டே இருக்கின்றன. அப்பொழுது இந்த மனம் இந்த பஞ்சபூதங்களிலே ஏற்படுகின்ற மற்ற நிகழ்வுகளை, நிகழ்வு என்றால் அப்போதைக்கப்போது நடக்குகின்ற நிகழ்வுகள், இது எதிர்காலத்தில் நடக்கப் போவதல்ல, ஏற்கனவே நடந்தது ஒன்றுமல்ல. நிகழ்வுகளை இது பிடிக்க முடியாமல் போகிறது. அந்த நிகழ்வுகள் பெரும்பாலும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகளாகத்தான் இருக்கிறது. அந்த நிகழ்வுகளால் இந்த நடுநின்ற மனம் பிடிக்க முடியாமல் போவதால் ஏனைய பூதங்களும் பாதிப்பு அடைகின்றன. நடுநின்ற இதுதான் ஒரு எண்ணத்தை வாங்கி முறைப்படுத்தி நீதி 4 பூதங்களுக்கும் கொடுக்கக்கூடியது. அந்த நிலையில் இருக்க வேண்டிய இந்த மனம் பாதிப்படைந்த நிலையிலே தன்னுடைய நடு நிர்வாகத்தை இழந்து விடுகிறது. அதனால் பஞ்சபூதங்களால் ஆன
நம்முடைய உடல், உள்ளம், உயிர் மூன்றும் பெரும் பாதிப்பு ஏற்படுகிறது. நிகழ்காலத்தை தொலைத்துவிட்ட இந்த மனம் சிந்தனைகளாலும் எண்ணங்களுடைய தாக்கத்தினாலும் எண்குணங்களுடைய ஆதிக்கத்தினாலும் துவண்டு போயிருக்கிறது. இதிலிருந்து மீளும் வழியை காண்பதே வாசியோகம். முடிவாக இருக்கின்ற விண்நிலையாம் ஆகாயத்திலிருந்து வருகின்ற ஆற்றலை இந்த மனம் உள்வாங்க தெரிவதில்லை. நிகழ்கால நிகழ்ச்சியாக வருகின்ற விண்ணின் ஆற்றலை பற்றி கொள்ள முடியாமல் இந்த மனம் தவிப்பதால் இதனுடைய போக்கு எல்லாம் எண்ணங்களின்பால் சிக்கிக்கொண்ட காரணத்தினால் ஏற்படுகின்ற தவிப்பால் ஆற்றலை உள்வாங்க முடியாத காரணத்தினால் இந்த உடல், உள்ளம், உயிர் மூன்றும் பலவீனம் அடைய தொடங்குகிறது. இந்த நிகழ்கால காலத்தை, இந்த நிகழ்நிலையை என்று இந்த மனம் பிடிக்கின்றதோ அப்பொழுது இந்த மூன்றும் வலுவடைய தொடங்குகிறது. ஆனால் அதற்கு சாத்தியக்கூறுகளே இல்லாத வண்ணம் இன்றைய உலகம் முழுமைக்கும் எண்ணங்களாலே எண்ணங்களை பரப்புகின்ற ஒரு ஊடகமாகவே மாறி ஒவ்வொருடைய சுத்த மனத்தை எல்லாம் களங்கமுற்ற மனமாக மாற்றுகின்ற நிலையாய் இந்த மண்ணுலகம் மாறிவிட்டது. இன்னும் மீளும் வழி இல்லையா என்று கேட்கின்ற அளவுக்கு இனிமேல் உலகம் அழிவுக்கு தான் செல்லும் என்று முடிவுக்கு எல்லோரும் வரும் வண்ணம் எண்ணங்களால் இந்த உலகம் நிரப்பப்பட்டு ஒவ்வொருடைய மனதையும் களங்கம் அடையும் வண்ணம் ஆக்கப்பட்டு விட்டது. சின்னத்திரை ஊடகங்கள், பெரிய திரை ஊடகங்கள், ஏனைய ஊடகங்கள், செல்போன் போன்ற கருவிகள் தவறான கருத்துக்களை பதிக்கும் நாளேடுகள், வார புத்தகங்கள், மாத புத்தகங்கள், அதிலும் ஆன்மீகம் என்று சொல்லக்கூடிய மத சம்பந்தப்பட்ட கோட்பாடுகள், இவை அனைத்தும் ஒரு மனிதனை நிகழ்கால நிலையிலே இருக்க விடாமல் அவனுடைய மனதை களங்கம் அடைய செய்து தன்னுடைய ஆற்றலை சிறுக சிறுக இழக்க செய்யும் நிலைக்கு தள்ளி கொண்டிருக்கிறது. இந்த உண்மையை நாம் புரிந்து கொண்டு வாழ வேண்டுமாயின் இந்த எண்ணங்களுடைய தாக்கத்திலிருந்து நாம் விடுதலை அடைய வேண்டும். அதுதான் உண்மையான விடுதலை. எல்லாம் பெற்றுக்கொண்டும் ஒன்றும் பெறாமலேயே மனிதன் மரணத்தை தழுவுகிறான். இது எவ்வளவு பெரிய அறியாமை என்று உணரவே இல்லை. இதனை எந்த ஞானிகளும் சொன்னாலும் எடுபடுவதில்லை. ஆனால் சொல்வது வேறு, கடைபிடிப்பது வேறு. அந்த ஞானிகளும் அதனை கடைபிடிக்க முடியாமலேயே போய்விட்டார்கள். ஏனென்றால் அவர்களும் இந்த எண்ண தாக்குதலிலே பலியாகிவிட்டார்கள். ஒவ்வொரு மகானும் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த எண்ணங்களை உருவாக்கி மனித வர்க்கத்தினுடைய சுத்த மனதை கலங்க செய்வதிலேதான் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள். நன்றாக ஆராய்ந்து பார்த்தால் எல்லா மதங்களுமே
சுத்த மனதை கெடுக்கக்கூடிய வண்ணம்தான் இருக்கிறது. எல்லா அரசியல் அமைப்புகளும் எல்லா ஆன்மீக அமைப்புகளும் சுத்த மனத்தை கெடுக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. அப்படி சுத்த மனம் ஏற்படுகின்ற ஒரு செயல் நடந்துவிட்ட நிலையிலே, அந்த நிகழ்நிலையிலே நின்றுவிட்ட ஒரு மனிதன் மறுபடியும் இந்த பதிவுடைய ஈர்ப்பால் கீழிறங்கி போய்விடுகிறான். ஒரு ஞானி சுத்த நிலையை அடைந்து விட்டால் அவன் அடுத்த நிலையாகிய காற்று வா நிலைக்கு சென்று அப்புறம் யா என்ற ஆகாய நிலையோடு அந்த இறைநிலையோடு கலக்க வேண்டும். அப்படி கலவாமல் சுத்தமானதை பெற்றுக்கொண்ட ஞானியர் அனைவரும் மீண்டும் மா என்ற கீழ்நிலையிலே இறங்கிவிட்டு தன்னுடைய மேன்மையை தவறவிட்டு விடுகிறார்கள். இந்த தவறால் இந்த உலகத்திலே ஞானிகள் யாரும் தோன்றவில்லை, இனியும் தோன்றுவார்களா என்ற கேள்வியோடு இந்த உலக அமைப்பு இருக்கிறது. இதிலிருந்து விடுபடவே நம்முடைய தமிழ் நெறி இப்பொழுது எழத் தொடங்கிவிட்டது. இந்த தமிழ் நெறி சி என்று சொல்லக்கூடிய நடுநின்ற மனம் நிகழ்காலத்தை பிடித்து அங்கிருந்து வா என்ற காற்று மண்டலத்தை பிடிக்கின்ற ஒரு நல்ல நுணுக்கத்தை அளிக்கின்றது. மனம் என்றாலே, சுத்த மனம் என்றாலே நிகழ்காலத்தை பிடிக்கும் தன்மை உடையது என்று அர்த்தம். ஆகவே மனதை நாம் நடுநின்ற நிகழ் என்று சொன்னால் அதற்கு முழு பொருள் இருக்கிறது. இந்த நடுநின்ற நிகழிலிருந்துதான் மேல் நோக்கிய ஆன்மீகம் தொடர்கின்றது. வா என்ற சுவாசத்தை பிடித்து யா என்ற விண்நிலையை பிடிக்கின்ற பொழுது அந்த விண்ணாற்றல் முழுமைக்கும் நமக்கு வரத் தொடங்கி நம்முடைய உடல், உள்ளம், உயிர் மூன்றும் நித்திய நிலை அடைகின்றது. அதனை புரிந்து கொண்டு இந்த நடுநின்ற நிகழ்காலத்தை பிடித்து முன்னேற வேண்டிய நுணுக்கத்தை தரும் தமிழ் நெறியை உற்று கவனித்து பயிலுமாறு வேண்டிக்கொண்டு என்னுடைய ஆன்ம வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.